ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்தியா T20 ஸ்குவாட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அனாலிசிஸ் தான் பண்ண போகிறோம். நேற்றே வந்துருச்சு, பட் ஸ்டில் இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக தான் இந்த ரிவ்யூஸ்லாம் நான் போடுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது இந்தியன் ஸ்குவாட் வந்திருக்கு, T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட் வந்திருக்கு, அதுவும் பிரின்ஸ் கில் இல்லாத ஒரு ஸ்குவாட் வந்திருக்கு. பண்டிகையை கொண்டாடுங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வெர்ஷனில் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் நானும் ஒரு இடத்துல அப்படி தான் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் ஒரு இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கில்லு வந்து ஒரு நல்ல பிளேயர் தான், ஒரு நல்ல டச் பிளேயரு, எல்லாமே ஒரு கேப்பபிள் இருக்குது. பட் எந்த இடத்துல அது ஒரு கன்சர்னாக மாறுச்சு அப்படின்னா, ஒரு ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், ஒரு சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நம்ம ஓப்பனிங்கில் வேற யாருப்பா இருக்கிறா, ருத்ராஜ் கைக்வாட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறப்ப கூட வந்துட்டு சாய் சுதர்ஷனை கூட வச்சுக்கலாமே. ஸோ இந்த மாதிரி ஒரு குட் பொட்டென்ஷியல் பிளேயர்ஸ் இருக்கிறப்ப கூட அவங்களுக்கு கிடைக்காத சான்சஸோ, அவங்களுக்கு கிடைக்காத நம்பர் ஆஃப் சான்சஸுமே அவங்களுக்கு கிடைச்சும் இவர் யூட்டிலைஸ் பண்ணாதது தான் வந்து இவரை போட்டு இவ்வளோ அடிக்கிறதுக்கான ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். கில்லு நல்ல பிளேயர் இல்லையான்னு கேட்டால் கிரிக்கெட் தெரியாதவனா அப்படி சொல்லலாம். கில்லு வந்து நல்ல டச் பிளேயர், நல்ல ஒரு கிளச் பிளேயர் தான். பட் ஸ்டில் இந்த ஒரு ரீசன்ஸ்னால புழக்கப்பட்டார், ஒரு ஃபேவரட்டிசம்னால. எனக்கு இன்னுமே வந்துட்டு ரோஹித் சர்மா கேப்டன்சிலேருந்து தூக்குறதுக்கான மன வருத்தம் இருக்குது. பட் ஓகே, இப்போ நமக்கு வந்து T20 ஸ்குவாட் வந்திருக்கு, அதோட அனாலிசிஸை போய் நம்ம பார்ப்போம். எனக்கு நான் வந்து டேப்ல உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்கிறேன். யா 3, 2, 1 ஹியர் வி கோ. இதை பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் வந்து நம்ம கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாருமே அடிச்சுட்டு இருக்கிறாங்க, லைக் என்னன்னா சூரியகுமார் யாதவ் பதிலாக வந்துட்டு நம்ம ஸ்ரேயஸரை வைக்கலாமே, அவர்கிட்ட அப்படியே கேப்டன்சி ஸ்வாப் பண்ணலாமே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் கேப்டன்சி சூரியகுமார் யாதவ் வந்துட்டு ஒரு பிளேயராக ஒரு பேடான ஒரு ஜோனில் விளையாடிட்டு இருந்தாலும் ஒரு கேப்டனாக வந்துட்டு பிக்கஸ்ட் வின் பர்சன்டேஜ் அரௌண்ட் 85 சம்திங் வச்சிருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர் தான். ஸ்டில் இப்பயும் நான் சொல்கிறேன், டாப் 3 ரன் கட்டர்ஸ் இல்லைனா டாப் 5 ரன் கட்டர்ஸ் இந்த வேர்ல்டு கப் 2026 வேர்ல்டு கப்பில் வந்துட்டு நம்மளால் இருப்பார். பார்த்துட்டே இருங்க, நோட் பண்ணுங்கள். வாட்ச் அவுட் ஃபார் சூரியகுமார் யாதவ். அக்சர் பட்டேலை வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க. அக்சர் பட்டேலை வந்து ரோஹித் சர்மா அண்ட் கோ, அதாவது ராகுல் டிராவிட், ரோஹித் சர்மா அவங்களோட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 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 நல்ல ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு மூவ் பண்ணியிருந்தாங்க. அக்ஷர் பட்டேலை வந்துட்டு நம்பர் 3, அந்த விராட் கோலி, ரோஹித் சர்மா அவங்க ரொம்ப ப்ரெஷரில் இருந்தப்போ வந்து வேர்ல்டு கப் T20 ஃபைனல்ஸில் வந்து அப்படியே முன்னாடி அனுப்பிவிட்டு நீ இப்போ ஆடு கபிலா அப்படின்னு சொல்லி கமான் கபிலா அப்படின்ட்டு வந்து அனுப்பிச்சி விட்டு ஒரு மூவ் பண்ணாங்க. அதில் வந்து அவர் நல்லா பிரில்லியண்ட்டாக ஆடி நல்லாவே ஒரு ஒரு வேர்ல்டு கப் எல்லாமே ஒரு அண்டர் ரேட்டட் ஒரு நாக் மாதிரி அது போயிடுச்சு. ஏன்னா விராட் கோலியோட 70 சம்திங் ப்ளஸ் ஸ்கோர் வந்துட்டு அக்சர் பட்டேலோட 40 ப்ளஸ் அந்த ஸ்கோர் வந்து அப்படியே கவர் பண்ணிடுச்சு. ஸோ பட் ஸ்டில் அப்படி ஒரு நல்ல பிளேயர் தான். எனக்கு என்ன ஒரு கன்சர்ன் அப்படின்னா, அக்சர் பட்டேலுக்கு வைஸ் கேப்டன்ற பதவி கொடுத்ததுக்கு பதிலாக நம்மளால் ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுத்துருக்கலாமே. ஹர்திக் பாண்டியா என்னடா பாவம் பண்ணா, ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து வைஸ் கேப்டன்சி கொடுத்துருக்கான். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ராக்கு வந்து வைஸ் கேப்டன்சி கொடுத்துருக்கலாம். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, பும்ராக்கு வைஸ் கேப்டன்சி கொடுக்காத ஒரு மெயின் ரீசன் வந்துட்டு மெயின் அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் அந்த சூப்பர் எயிட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த லீக் மேட்சஸில் பார்த்தீங்களா, அந்த ஓமான் அந்த மாதிரி USA அந்த மாதிரி சம்திங் ஒரு சின்ன சின்ன கண்ட்ரிஸ் கூட ஆடுறப்போ அசோசியேஷன் கண்ட்ரிஸ் வந்து நான் தப்பாக பேச விரும்பல, பட் ஸ்டில் அவங்கள மாதிரி ஒரு கண்ட்ரிஸ் கூட ப்ளே பண்ணுறப்போ வந்துட்டு பும்ராக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா விளையாடுவாரோ, பிளேயிங் லெவனில் வந்து ஹர்ஷித் ராணா இருப்பாரோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு நம்மளோட பும்ரா வந்து கேப்டன்சியில் வைஸ் கேப்டன்சிக்கு போனதுக்கு ஒரு மெயின் ரீசனாக நான் தான் பார்க்குறேன். பும்ராக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஹர்ஷித் ராணா வந்துட்டு உள்ளே ஆடுவார் இந்த லீக் ஸ்டேஜஸில் நான் ஃபீல் பண்ணுறது அதை பண்ணுவார்னு நினைக்கிறேன் லீக்கில். ஸோ அதனால பார்க்குறப்ப அப்படி ஒரு சுச்சுவேஷனில் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ராக்கு வந்துட்டு வைஸ் கேப்டன்சி கொடுக்கப்படாது ஒரு வேலிட் ரீசன் மாதிரி எனக்கு படுது. பட் ஹர்திக் பாண்டியாவை ஹர்திக் பாண்டியாவை எதுக்கு வந்து கேப்டன்சிலேருந்து தூக்குறாங்கன்னே தெரியல. கம்பீரனுக்கோ வந்து எதுக்கு இந்த டிசிஷன் எடுத்தாங்கன்னு தெரியல. ஃபைன், அப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு ஒரு அபிஷேக் சர்மாக்கோ திலக் வர்மாக்கோ வந்துட்டு கொடுத்துருக்கலான்றது என்னோட கருத்து, இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் அக்ஷர் பட்டேல். ஏன்னா ஒரு ரொம்பவே ஸ்பின் ஃப்ரெண்ட்லி இல்லாத வந்துட்டு ஒரு ட்ராக்ஸ்லையோ இல்லை ஏதோ போகிறப்ப வந்து அக்ஷர் பட்டேல் ட்ராப் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் ஐ டோன்ட் நோ. ஓகே ஃபைன். இதில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் ஆப்வியஸ்லி வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க. 1 டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு திலக் வர்மா வர போகிறாரு. யா ஃபஸ்ட்டு இருங்க ஆர்டர் வைஸே வரலாம். அபிஷேக் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா
ஓ காட், யா. அபிஷேக் சர்மா வந்துட்டு 1, சஞ்சு சாம்சன் 2. ஓப்பனிங் வந்து இவங்க தான் மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனிங்கு. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் ஃப்ளாப் ஆகிற சான்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன் என்ன பண்ணுது அப்படின்னா, சேட்டன் வந்தல்லே சேட்டன் அவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பிளே ஆஃப்ஸில் வந்துட்டு கொஞ்சம் சூப்பர் எயிட்ஸ்லேயோ சரி, இல்லை இன்கேஸ் வந்து செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் அந்த மாதிரி ஒரு ஜோனில் போனாலும் வந்துட்டு சேட்டன் சொதப்பிடுவாரோ, அபிஷேக் சர்மா வந்துட்டு ப்ரெஷர் தாங்காமல் வந்துட்டு ஒரு ட்ராப் ஆகுமோன்றது எனக்கு ஃபீலாக இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே எனக்கு வந்துட்டு ஒரு அபிஷேக் சர்மா பட்டா பாக்கியோ படாட்டிலேங்கிற மாதிரி ஒரு பிளேயரு. என்ன வேணால் நடக்கலாம், எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். பட் சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு ப்ரெஷர் மேட்சஸ்லையோ ஒரு மஸ்ட் வின் கேம்ஸ்லேயே வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. அது ஒரு ஸ்டில் ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. தேர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, கிளாசிக் பிளேயர், இங்கே பல்டன் ப்ராடக்ட்டு தரமாக தான் இருக்கும். ஃபோர்த்து வந்துட்டு சூரியகுமார் யாதவ், ஸ்கை. இப்பயே சொல்கிறேன், ஸ்கை வந்துட்டு இப்போ நல்ல ஃபார்ம் அவுட்டில் இருக்கலாம், இப்போ நிறைய இது பண்ணலாம். மார்க் மை வேர்ட்ஸ், 2026 வேர்ல்டு கப் அப்போ வந்துட்டு டாப் 5 ரன் கட்டர் லிஸ்ட்டில் வந்து ஸ்கை இருப்பாப்பில், பொழப்பாப்பில் பார்த்துட்டே இருங்க. அண்டு 5 பார்த்தீங்கன்னா சிவம் துபே, 6 வந்து ஹர்திக் பாண்டியா, 7 வந்து அக்ஷர் பட்டேல் ஆப்வியஸாக, 8 வந்து ரிங்கு சிங். அப்படின்றது நீங்கள் யோசிக்கலாம். பட் என்னோடதுல என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, ரிங்கு சிங் வந்துட்டு பிளேயிங் லெவல் ஆட மாட்டாரோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. இன்ஸ்டெட் ஆஃப் ரிங்கு சிங் வந்துட்டு எனக்கு வாஷிங்டன் சுந்தரை 8ல் போட்டுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியலையே. ஒன்று வாஷிங்டன் சுந்தரை 8ல் ஆடுவாங்க, அப்படி இல்லைன்னா ஹர்ஷித் ராணாவை 8ல் ஆடுவாங்க, ஜஸ்பிரித் பும்ரா 9, அசர்தீப் சிங் வந்து 10, வருண் சக்கரவர்த்தி வந்து 11. இதுதான் என்னோட பிளேயிங் லெவனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் இன்கேஸ் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மேட்சப்பாக இருக்கணும் அப்படின்னா, குல்தீப் யாதவ் வந்துட்டு இந்த வாஷிங்டன், ஹர்ஷித் ராணா இல்லைன்னா குல்தீப் யாதவ், இவங்க 3 பேர் தான் நம்பர் 8க்கான ஒரு கண்டஸ்டன்ஸாக இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ரிங்கு சிங் வந்துட்டு எந்த மேட்ச்சில் ஆட போகிறதே கிடையாது. பட் ஸ்டில் எடுத்து வச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ரிங்கு சிங் ஆடுறதுக்கான சான்சஸே கிடையாது. இவங்க இப்படி தான் போவாங்க, இவங்களோட பிளேயிங்லாம் இப்படி தான் இருக்கும். இஷான் கிஷன் வந்துட்டு பேக்கப்பு விக்கெட் கீப்பரு. அட் த சேம் டைம் வந்துட்டு இதுதான் நடக்க போகுது. லீக் மேட்சஸில் இருக்கிறப்ப வந்துட்டு ஹர்ஷித் ராணா ப்ளே பண்ணுவார், வைட்டல் ரோலில் ப்ளே பண்ணுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பும்ராவை ட்ராப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஹர்ஷித் ராணா ஆடுவாங்க. அண்ட் தென் ஹர்ஷதீப்பை வந்துட்டு ஆடுவாங்க. இல்லைன்னா பும்ரா, ஹர்ஷித் ராணா எப்படி வேணால் ஆடலாம். பட் ஸ்டில் இந்த நம்பர் 8க்கான ஸ்பாட் வந்துட்டு 3 பேருக்கு ஓப்பனாக இருக்குது. இவங்க 3 பேர் தான் வந்துட்டு ஆடுவாங்க. நம்பர் 8 மட்டும்தான் வந்துட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். குல்தீப், ஸ்பெல்லிங் இல்லைன்னு சொல்லிட்டு கோச்சுக்காதீங்க, ராணா, ஹர்ஷித் ராணா நம்ம தங்க தலைவன், அடுத்துட்டு சுந்தர். இவங்க 3 பேருமே வந்துட்டு நம்பர் 8. இவங்க 3 பேரில் யாரோ ஒருத்தர் மட்டும் தான் நம்பர் 8ல் வந்துட்டு கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிக்குவாங்க. அப்படி இல்லைன்னா ராணா வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் லீக் மேட்சஸில் ஆடிட்டு இவங்க 2 பேர்த்துக்குள்ள தான் ஒரு ஸ்வாப் இருக்குமோன்றது என்னோட தாட்ஸ், என்னோட ஒப்பீனியன். ரிங்கு வந்துட்டு பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. 100% ஷோர் ஷாட் ரிங்கு வந்துட்டு இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ T20 ஸ்குவாடு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு நான் எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னா ஒரு 9.4 ரேட்டிங் கொடுக்கலாம். எல்லாத்தையுமே எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இஷான் கிஷான் கொண்டு வந்து குட் மூவ். ஐம் ஃபீலிங் சேட் ஃபார் SSV ஜெய்ஸ்வால். அண்ட் 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 9.4 ஏன் அப்படின்னா ஒரு சிராஜோ போன டைம் வேர்ல்டு கப் ஸ்குவாடில் அந்த சிராஜ் இல்லை. ஓகே ஃபைன், அது அண்டர்ஸ்டாண்டபிள் தான். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கன்சர்னை பார்க்குறது வந்துட்டு SSV ஜெய்ஸ்வாலை வந்துட்டு ஒரு எடுத்துருக்கலாம். ஆர்எல்ஸ் ஹர்திக் பாண்டியாவுக்கு இப்போ வரைக்கும் பேக்கப் யாருமே கிடையாது, இந்த வேர்ல்டுலேயே அவனும் கிடையாது. ஹர்திக் பாண்டியா பேக்கப்பில் வந்து ஸ்ட்ரோக்ஸ் மட்டும்தான் இருக்கிறாரு. பட் ஸ்டில் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு பேக்கப்பாக பார்க்குற அந்த நிதிஷ்குமார் ரெட்டியுமே வந்து பிளேயிங் லெவலில் வச்சிருக்கலாமோ அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்துக்கள். இன்ஸ்டெட் ஆஃப் ரிங்கு சிங் இது யாருக்கு பதிலாக கொண்டு வரேன்னு கேட்டிங்கன்னா அது $1 மில்லியன் கொஸ்டின் மாதிரி இருக்குது. ரிங்கு சிங்கும் வந்துட்டு நல்ல இதில் தான் இருக்காப்புல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ரிங்கு சிங்குக்கு பதிலாக ஜித்தேஷ் சர்மா கூட எடுத்துக்கலாம். ஃபீலிங் சேட் ஃபார் ஜித்தேஷ் சர்மா. இந்த மாதிரி ஒரு ஸ்குவாடாக இருக்குது. பட் ஸ்டில் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல வின்னிங்
வின் பண்ணுறதுக்கு கேப்பபிளாக இருக்கிற ஸ்குவாடு தான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உழப்பாமல் இருந்தால் சரி. சொல்கிறேன், சஞ்சு சாம்சன் சேட்டன் வந்துட்டு செமிஃபைனல்ஸில் ஃபைனல்ஸ்லேயே சொதப்புவார், உழப்புவார். மார்க் மை வேர்ட்ஸ். அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் வந்துட்டு இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இதில் இருந்தால் கூட ஸ்கை வந்து அடித்து பண்ணுவாப்பில். ஃபைனல்ஸில் ஆஸ் வெல் அஸ் திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, மும்பை பையனுக்கு வந்துட்டு இந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங் சுச்சுவேஷன்ஸ் வந்து காமாக ஹேண்டில் பண்ணி மாஸ் காட்டுவாங்க. இஃப் இன் கேஸ் சஞ்சு சாம்சன் ஷைன் ஆகணும்னா கூட இஷான் கிஷன் வந்துட்டு மேபி கிவ் அ பிளாஸ்ட். ஸோ ஓவரால் நான் 9.4 கொடுக்குறேன் இந்த ஸ்குவாடுக்கு. உங்களோட கருத்துக்கள் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்து வந்து ஐபிஎல் ஒவ்வொரு டீமோட அனலைசிஸ் வந்துட்டு போவோம். Stay tuned guys, love you, tada, bye.